வேப்பிலை கொழுந்த வெல்லம் வச்சு நைஸாக அரைச்சி கள ஒரு அரை டம்ளர் போல் ஒரு மடக்கு கொடுத்தாலும் போதும். குழந்தைங்க வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் குடிச்சிட்டா நமக்கு இந்த அம்மை நோய்ங்கிற விஷயமே வராது. இதுக்கு காரணமே நம்ம உடம்பும் பயங்கர ஹீட் ஆகிறது தான். அதோட அந்த நோய் வந்தவங்க வீட்டுக்கோ மனிதர்களையோ நெருங்காமல் நாம் தவிர்த்து தள்ளி இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலத்தில் எந்த ஒரு ஜலதோஷம் கூட ஒட்டுவாரட்டியாக இருக்குது. அதனால் தவிர்த்து இருக்கிறது நல்லது. இந்த நோய் கண்டால் வேப்பிலையை கொத்து கொத்தாக பறித்து நல்லா உதறி சுத்தம் பண்ணி அது மேலே படுக்க வச்சுட்டிங்கன்னா அந்த ஆன்டிபயாட்டிக்லேயே நோயெல்லாம் பறந்து போயிடும். குழந்தைங்க சொரியுதுன்னு சொரிஞ்சு விடாதீங்க. தழும்பு மேலே மஞ்சள் வேப்பிலையை அரைச்சி பூசுங்க. நல்லா